ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் காலிஃப்ளவரை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் அப்புறம் கருவேப்பிலை இது ரெண்டையும் வச்சுட்டு நான் ஒரு அருமையான சுவையான பொரியல் செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஆனால் ரொம்ப ரிச்சாக இருக்கும் அதோட சுவை. இன்றைக்கி நான் அதை தான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன். இப்போது நான் இந்த கருவேப்பிலையை இப்படி தள்ளி எடுத்து வச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், தள்ளி எடுத்து வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி, சுடு தண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போது நான் இதில் போட்டுக்க போகிறேன். சில பேர் இந்த காலிஃப்ளவரை அப்படியே கொதிக்கிற தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு வேக வைப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சமையலுக்கு இந்த காலிஃப்ளவர் நல்லா நறுக்க இருக்கணும். அதுக்காக தான் கொதித்து அதை அடுப்பு அடைச்சிட்டு அதில் போட்டு நான் இப்போ வடித்து எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. நான் வடித்து எடுத்துக்கிட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், வடித்து எடுத்துகிட்டு இப்போ பச்சை தண்ணியில் இதை போட்டு எடுத்துக்க போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், காலிஃப்ளவர் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது, அப்படியே இருக்குது, ஆனால் அது வெந்துருச்சு. இப்போ பொரியலுக்கு தேவையான கோட் நம்ம செஞ்சுக்கலாம். மசாலா கோட் 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த அளவுக்கு காலிஃப்ளவர் சமைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் கூடவும் குறைச்சும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதோடு இப்போ கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், நோ 1/4 ஸ்பூன், சீரகத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கார மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், வரமிளகாய் தூள் சொல்லுவாங்களே அது, உப்பு தேவையான அளவு, கொஞ்சமாக நீர் விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக நீர் சேர்க்க வேண்டாம். அப்படின்னா அதிகமாக நீர் சேர்த்துட்டா அந்த காலிஃப்ளவர் மேலுக்கு அது கோட்டிங் ஆகாது. அதனால தான் நம்ம கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக இதை கரைச்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு நான் திக்காக கரைச்சி வச்சுக்கிட்டாச்சு. அடுத்ததாக இந்த காலிஃப்ளவர் வந்து இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த காலிஃப்ளவர் மேலே நல்லா கோட்டிங் ஆயிடுச்சு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு 6 கொத்து கருவேப்பிலை எடுத்து பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். நான் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுட்டு மீதி கருவேப்பிலை நான் எண்ணெயிலே கொஞ்சம் விட்டுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம பொரிச்சு எடுக்கும்பொழுது மணமாக இருக்கும், அதுக்காக. இப்போது இந்த காலிஃப்ளவரை எடுத்து போட்டு பொரிச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா பொரிஞ்சிருச்சு. இதே போல் எல்லாத்தையும் நான் பொரிச்சிட்டு காட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்க்க மட்டும் இல்லை, சாப்பிடவும் செம்மையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ப்ரோக்கோலி இருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை மறந்துடாமல் விசிட் பண்ணுங்கள், அப்படியே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே மறந்துடாங்க லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, டாடா, பாய். சாப்பிட்டு பார்ப்போம்.